ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் வத்தல் வச்சு இன்றைக்கி ஊறுகாய் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல தண்ணி கொதிக்க வச்சிடலாம். இந்த மாங்காய் வத்தலுக்கு ஒரு பொடி செஞ்சுருவோம். 2 ஸ்பூன் கடுகு, அதை நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு, அதே மாதிரி 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா செவந்த பிறகு எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அந்த மாங்காவை சேர்த்துப்போம். அப்போ தான் நல்லா ஊறி நல்லா கரெக்டான பக்குவம் வரும். இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு நம்ம மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான மிளகாத்தூள் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே நம்ம மிளகாய் கலந்து வச்ச அந்த மாங்காய் ஊறுகாவை சேர்த்துட்டு நம்ம தண்ணி எடுத்து வச்சோம் பாருங்க, அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வைப்போம். அப்போ தான் நல்லா காஞ்ச மாங்காய் ஊறுகாய்ன்றதுனால நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்ச அந்த கடுகையும் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தொக்கு பதம் வந்ததுக்கப்புறமா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக மாங்காய் பதம் வந்துடும். வாசனையும் நல்லா கமகமன்னு சூப்பராக வரும். அந்த நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சோன்னா 1 வருஷம் ஆனால் கூட கெடவே கிடையாது, சூப்பராக இருக்கும். கண்ணாடி பாட்டிலில் போட்டு கைப்படாமல் வச்சுருந்தோன்னா அந்த ஊறுகாய் நல்லா கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.